அண்மை செய்தி. கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம் கொள்ளை வழக்கில் தீர்ப்பின் விவரமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் 2 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சூரில் கொள்ளையடித்து விட்டு வந்த கும்பல் நாமக்கல்லில் போலீசாரால் பிடிபட்டது. இந்த நிலையில் அந்த கேரள ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக தற்பொழுது தீர்ப்பின் விவரம் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது இந்த கேரள ஏடிஎம் கொள்ளை. நாமக்கல்ல வச்சு அன்றைய தினம் காவலர்கள் சுற்றி வளைத்து பிடித்தார்கள். அதனுடைய தண்டனை விவரம் என்ன அப்படின்றது நீதிமன்றம் தற்பொழுது வழங்கியிருக்கிறது. என்ன தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது, அது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் நடைபெற்ற ஏடிஎம் கொள்ளை வழக்கில் சம்பந்தமாக தற்போது திருச்செங்கோடு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தற்போது அதிரடி தீர்ப்பு என்பது வழங்கியிருக்கின்றது. தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில் ஒரு ஏடிஎம்ஐ கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்த குற்றவாளிகள் தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டம் வெப்படை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட உப்புப்பாளையம் பகுதிகளில் கண்டெய்னர் லாரி மூலம் தப்பிக்க முயற்சிப்பட்டனர். அப்பொழுது குமராபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் அவர்களது தலைமையிலான போலீசார் அந்த கண்டெய்னர் லாரியினை சுற்றி வளைத்து அதில் இருந்த சுமார் 7 குற்றவாளிகளை பிடித்தனர். அப்பொழுது ஒரு குற்றவாளி தப்பிக்க முற்பட்ட பொழுது அவனை போலீசார் என்கவுண்டர் செய்தனர். இந்த நிலையில்தான் 6 நபர்களை போலீசார் கைது செய்தனர். ஷபீர் கான் மற்றும் சவுக்கின், முபாரக், முகமது இக்ராம், இப்ரான் சாக்கூர், அசாருதீன் ஆகிய 6 நபர்களை கடந்த ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து ஓராண்டுக்கு பின்பு அப்பொழுதே அவர்கள், அதாவது போலீசார் மீது கொலை செய்வதற்காக அந்த கண்டெய்னர் லாரி மூலம் போலீசாரை கொலை முயற்சி செய்வது, பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது போன்ற பல்வேறு வழக்குகளினுடைய தீர்ப்பு என்பது இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இவர்கள் 6 நபருக்கு, அதாவது முதல் மற்றும் 2ஆம் குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் என்றும், 3, 4, 5 ஆகிய 3 குற்றவாளிகளுக்கு 5 ஆண்டுகள் மற்றும் 5,000 ரூபாய் அபராதம், 6ஆம் குற்றவாளிகளுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 3,000 ரூபாய் அபராதத்தை தற்போது திருச்செங்கோடு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் என்பது அவர்களுக்கு அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. தொடர்ந்து இவர்களுக்கு இந்த வழக்கு இல்லாமல் கேரள மாநிலம் திருச்சூரில் அந்த ஏடிஎம் கொள்ளையடித்த வழக்கும், அதே சமயத்தில் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற 3 மாநிலங்களிலும் இவர்கள் மீது ஒவ்வொருவருக்கும் தலா 6 வழக்குகள் தற்போது நிலுவையில் இருக்கின்றது. அதே வழக்குகள் ஏடிஎம் கொள்ளை வழக்குகள், அதே சமயத்தில் கொலை முயற்சி, திருட்டு போன்ற 3 வழக்குகளிலும் இந்த 6 நபர்களும் பல்வேறு மாநிலங்களில் வழக்கில் தொடர்பு இருக்கின்றது. தொடர்ந்து தற்பொழுது இந்த 6 குற்றவாளிகளுக்கும் திருச்செங்கோடு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் 10 ஆண்டுகள் மற்றும் 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.